தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இறுதிக்கட்ட ஷாப்பிங் மும்முரமாக நடந்து வருகிறது. மக்கள் ஆர்வமாக பட்டாசுகள், இனிப்புகள், புத்தாடைகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருப்பூர் புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. புத்தாடைகள், ஃபேன்சி பொருட்கள் வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டியதால் அப்பகுதியில் உள்ள துணிக்கடைகள், ஃபேன்சி கடைகள், காலணியகங்கள், செல்போன் கடைகளில் கூட்டம் குவிந்தது. கோவில் மாநகரமான கும்பகோணம் நகரில் காலை முதலே அதிக அளவிலான மக்கள் தீபாவளி ஷாப்பிங்கிற்காக கடை வீதிகளில் குவிந்தனர். இதனால் கும்பேஸ்வரர் கோவில் பகுதி முதல் நால் ரோடு வரை மனித தலைகளாகவே காணப்பட்டது. எல்லையான ஒசூர் ஜூஜுவாடி பகுதியில் அமைந்துள்ள பட்டாசு கடைகளில் மக்கள் கூட்டம் குவிந்தது. தமிழக கர்நாடக மக்கள் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு விதவிதமான பட்டாசுகளை வாங்கிச் சென்றதால் பட்டாசு விற்பனை படு ஜோராக நடந்தது. ஆர்டர் போட்டு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்களா? புதுக்கோட்டை நகரின் கடை வீதியில் கடைசி நேர தீபாவளி விற்பனை களை கட்டியது. புத்தாடை, இனிப்பு கடைகளில் அதிக அளவில் மக்கள் குவிந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற ஜனவரி மாதம் சாமி தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வெளியாகும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபலங்கார சேவை டிக்கெட் அக்டோபர் 23 காலை 10 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என்றும், இந்த சேவைக்கு நேரடியாக பங்கேற்காமல் இந்த டிக்கெட் மூலம் வர்ச்சுவலாக தரிசிக்க வருகிற 23 பிற்பகல் 3 மணிக்கு ஆன்லைனில் டிக்கெட் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாணி அறக்கட்டளைக்கு ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கி ரூபாய் 500 VIP தரிசனத்துக்கான டிக்கெட் வருகிற 24 காலை 11 மணிக்கு வெளியிடப்படும் என்றும், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாள்பட்ட நோய் உள்ளவர்களுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட் வருகிற 24 பிற்பகல் 3 மணிக்கும், ரூபாய் 300 சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் வருகிற 25 காலை 10 மணிக்கும், திருமலை மற்றும் திருப்பதியில் அறைகள் பெற வருகிற 25 பிற்பகல் 3 மணிக்கும் ஆன்லைனில் டிக்கெட் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஜனவரி மாதத்திற்கான தரிசன டிக்கெட் மற்றும் அறைகளை தேவஸ்தானம் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதின் யுக்ரைனின் முக்கிய பகுதியை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு யுக்ரைனில் மிக முக்கிய பிராந்தியமான டொனட்ஸ்கின் முழு கட்டுப்பாட்டையும் ரஷ்யாவிடம் யுக்ரைன் ஒப்படைக்க வேண்டும் என புதின் நிபந்தனை விதித்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்பும் புதினும் கடந்த 16 தொலைபேசி வாயிலாக உரையாடினர். அப்போது புதின் இந்த நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அதற்கு ஈடாக ஜபோரிஜியா மற்றும் கெர்சன் பிராந்தியங்களில் சில பகுதிகளை விட்டுத்தர ரஷ்யா தயார் என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் டொனட்ஸ்கை விட்டுக் கொடுப்பதென்பது யுக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கக்கூடும் என்பதால் ஜெலன்ஸ்கி இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என அந்நாட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.